அவனுடைய செருப்பு கூட இவனுக்கு ஈடாக மாட்டானுங்க இவனுக்கு 3 பேருமே. அவனுக்கு வீட்டில் இருக்கிறது கூட ஒரு சாதா செருப்பு இல்லை, வீட்டில் பிஞ்சி போன செருப்பு இருக்குது. ஏதாவது வந்து பார்த்தோன்னா லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்கு வச்சிருப்பான்னு தெரியும் ஒரு செருப்பு, அந்த செருப்பு கூட இவனுக்கு ஈடாக மாட்டானுங்க 3 பேருமே. சரி இடிக்கிற சீனு நீங்கள் என்ன செய்ய, இடிக்கிற சீன் என்ன செய்யுங்க, அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இங்கே இடிக்கலாம், இந்த பக்கத்தில் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து ஒரு பெண்ணை இடிக்கணும். இவன் என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால் வந்து மேலேருந்து இடிக்காமல் இங்கேருந்து கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலில் முட்டுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். யோ நீ என்ன மனுஷனா இல்ல எரும மாடா? ஏன் என்னாச்சு? எரும மாடுதான் நின்னா எது மேலையாவது உரத்துக்கிட்டே இருக்கும். யோ அறிவல உன்னதானே சொல்லிட்டு இருக்கா, தள்ளி பண்ண இல்லையா? மூஞ்சி பாரு. வா. அதுக்கப்புறம் வேறு படமே கொடுக்கலாம். நடிகர் சங்கத்துக்கே இவங்க தகுதி இல்லாமல் இல்லாதவங்களாம் இருக்கிறானுங்கன்றது பொருள்படுது. அதான உண்மை. இதில் வேறு இவங்க ஒருத்தன் ப்ரொடியூசராக, ஒருத்தர் சினிமா ஆக்டராக. குரங்குன்னு சொன்னால் குரங்குக்கு கோவம் வரும், இவங்களை குரங்குன்னு சொன்னால் தெரியுங்களா? என்ன அவ்வளோ மோசமாக நாங்கள் இருக்கிறோம். இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் சேகோரா ஜெய்சங்கர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம். ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைச்சி வராங்க சார், அவங்களுக்கு ஒரு கனவு ஒரு இலக்கு இருக்குது, உழைக்கிறாங்க. ஃபெயிலியர்ன்றது விழுது, சில நேரத்தில் விழுந்துடுறாங்க, விழுந்துட்டு அவங்களே எழுந்துக்கிறாங்க. நீங்கள் என்ன பிடிச்சி தூக்கியா விட்றீங்க? நான் கேட்குறேன். ரொம்ப தவறான ஒரு விஷயம். இதில் வந்து என்னென்னா உச்சபட்சம்னு கேட்டால் அந்த குழந்தை மேலே சத்தியங்கள் கேட்குது. குழந்தை கூட்டு வந்து நீங்கள் சொன்னது உண்மைன்னு சொல்லி சத்தியம் பண்ணு. அவன் எதுக்கு சார் சத்தியம் பண்ணோம்? நீங்கள் 1000 பேசுகிறீங்களே, அதில் ஏதாவது உண்மை இருக்கா? இங்கே வீடு வாங்கி கொடுத்துட்டாங்க, அங்கே வீடு எல்லாம் யூகமாக தானே சொல்கிறீங்க. இவர் அங்கே வீடு வாங்கிட்டாரு, அவர் அங்கே வீடு வாங்கிட்டார். அதை விட என்னன்னா லியோ ஆடியோ லான்ச்சில் அவர் கப்பு முக்கியம் பிக்கிறதுன்னு சொல்கிறார் விஜய். அதுக்கு அவன் சொல்கிறான்னு கேட்டால் கப்பு இல்லை, தகர டப்பா கூட கிடைக்காதுன்றான் அந்த பிஸ்மி. அப்போ இதெல்லாம் வன்மை இல்லையா? அவர் அஜித் வந்து எதுக்காக வந்து தொடாதீங்கன்னு சொன்னார்ன்றது உண்மை தெரியாது. அவர் எது வேணாலும் காரணம் இருக்கலாம் சார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கலாம், இல்லை வந்து ஏதாவது வந்து வேறு அவருக்கு ஏதாவது ஒரு என்ன சொன்ன ஒரு பிரச்சனை இருக்கலாம். அதனால் அவர் வந்து கொஞ்சம் தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கொஞ்சம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொடாதீங்க நான் நேரடியாக சொல்லவே மாட்டாங்க. முதல்ல எந்த மனுஷனும் நீங்கள் தொடாதீங்கன்னா சொல்ல மாட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப தப்பான விஷயம் சார். இவங்க வந்து இது வந்து ரொம்ப வன்மத்தோடு இவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறானுங்க, ஒருமையில் பேசுகிறானுங்க இப்போல்லாம். அதை தாண்டி நான் கேட்டால் வந்து சாதிய வன்மத்தோடு பேசுறது, இது முழுக்க முழுக்க சாதிய வன்மத்தோடு பேசுறது தான். இது இதில் சந்தேகமே வேண்டாம். நடிகர் அஜித்தை வந்து தொடர்ச்சியாக வந்து வலைபேச்சுன்னு சரி அந்தனும் சரி இழிவுபடுத்தி பேசிட்டே வராங்களே சார், எதுவும் பர்சனல் மோட்டிவ் இருக்குதா? இல்லை வந்து இது வந்து இது வேற யாராவது பின்னாடி இருந்து தூண்டி விட்றாங்க சார்? பர்சனல் மோட்டெல்லாம் கிடையாது சார். இவங்களுக்கு வந்து கேட்டால் ஏதாவது ஒரு சர்ச்சையாக பேசி இவனுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணும், அவங்களுக்கு வியூவர்ஸ் வரணும். இவங்க இப்போலாம் யாரும் இவங்களுக்கு பார்க்குறது இல்லை சார். முன்னாடிலாம் போட்டவுடனே ஒரு 1,00,000 பேர் பார்ப்பானுங்க. இப்போ இவங்க 15,000 17,000 20,000 தான் போகுது. அதுக்கு மிஞ்சி இவனுக்கு பேசுறதுக்கு எவ்வளோ கேட்டால் ஒரு 500 ரூபா கொடுப்பாங்க, அவ்வளோதான் யூடியூப்பில். ஆனால் இவங்க 5,000 ரூபாய் கேட்குறானுங்க சார். வியூஸ் வரலையேன்றானுங்க. இப்போ நீங்கள் வியூஸ் வந்தால் பரவாயில்ல, போட்டவுடனே 1,50,000 2,00,000 வந்ததுன்னா அப்போ கொடுப்பானுங்க இவனுக்கு கேட்குறத. இப்போ இவங்களுக்கு பேசுகிறதே ஒரு 15,000 20,000 தான் போகுது. அதுவும் பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் ஏதாவது முட்டை விடுறது, இல்லை ஏதாவது கான்ட்ரவர்ஷனாக பேசுறது, அப்படி பண்ணால் தான் இவங்க வீடியோ பார்க்குறாங்க. இதுதான் ஃபேக்ட்டு. அப்போ என்ன சார்னு கேட்டால் இந்த நடிகரை வந்து பண்ணலாமா, அந்த நடிகரை தாக்கி பேசலாமா, இவரை பேசலாமா, அவரை இதுதான் நடக்குது. இதுதான் உண்மை. இதுதான் உண்மை. யோகி பாபுலாம் ஒரு காமெடியனா, அவனெல்லாம் நாங்கள் காமெடி நடிகனாவே ட்ரீட் பண்ணுறதில்ல அப்படின்னு பேசுகிறாரு. இவர் பிஸ்மி வந்து ஒரு பெரிய இந்த படத்தில் நடித்தார். ஒரு படத்தில் நடித்தார். அந்த ஒரு படத்தில் என்னென்ன சீன் தெரியுமா சொல்லவா உங்களுக்கு? ஒரே ஒரு படத்தில் தான் நடிச்சுது. அது கூட 1 நிமிஷம் சீன் தான். அந்த 1 நிமிஷம் சீன் என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த பாலா கூட ஒரு படத்தை ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் சார். அதை தான் சொல்கிறேன். என்ன தெரியுங்களா, பஸ்ஸில் வந்து போகக்கூடிய கதாநாயகி, அதாவது ஒரு நடிகை, கதாநாயகி கூட கிடையாது, அவங்க ஒரு நடிகை, துணை நடிகை. அவர் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் வந்து பின்னாடி வந்து இடிக்கிற மாதிரி, உரசுற மாதிரி, அதாவது பஸ்ஸுக்குள்ளே நிற்கிற ஒரு பயணி, ஒரு பெண் பயணியை வந்து இடிக்கிற காட்சி தத்ரூபமாக ஆக்ட் பண்ணாப்புல. இது நிஜமா சார்? அப்படி ஒரு, ஏன்னா இவன் ஏற்கனவே இதெல்லாம் பண்ணியிருப்பான் போல. இப்போ அது மாதிரி பண்ணால் தானே சார் அந்த காட்சியெலாம் வரும். ஒரு இயல்பாக வருதுன்னா அனுபவம் வந்தால் தான் வரும். இப்போ நமக்குலாம் அந்த சீன் விட்டோம்னா நமக்கு தெரியாது, நம்ம கிட்டவே போக மாட்டோம்.
ஏங்க கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக வந்து இடிங்க பஸ்ஸில் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. 40 டேக் எடுப்போம் நம்ம அதுக்கே. ஆனால் இவன் வந்து ஃபஸ்ட்டு டேக்கே ஓகே ஆயிடுச்சான் சார். யார் பிஸ்மி யதார்த்தம் நடிக்கிறேன். ஆமாம் சார் கரெக்டாக யதார்த்தமாக நீங்கள் நடிச்சிங்க சார், ரொம்ப ப்ராக்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார். ஒருவேளை அதுக்கப்புறம் வந்து துணை நடிகைன்னா சொல்லியிருக்கு வந்து ஏதோ இடிக்கிற சீன் சொல்லி வந்து இது பண்ண போகிறாரு சார். அந்த ஆள் இடிக்கிற இடமே மோசமான இடத்த வச்சு இடிச்சான்னு. அது எவ்வளோ பெரிய கொடுமை பாருங்கள். அந்த பஸ்ஸில் சீனு நிஜமாக நீங்கள் பாருங்கள். பஸ்ஸில் இடிக்கிற சீனு நீங்கள் என்ன செய்ய, இடிக்கிற சீனை என்ன செய்யுங்க, அப்படி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இங்கே இடிக்கலாம், இந்த பக்கத்தை வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்து ஒரு பெண்ணை இடிக்கணும். இவன் என்ன செஞ்சுருக்கான்னு கேட்டால் வந்து மேலேருந்து இடிக்காமல் இங்கேருந்து கீழே இருந்து வந்து பார்த்தீங்கன்னா காலில் முட்டுறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அற்புதமான காட்சி சார் அது. அதுதான் எல்லாரும் பாராட்டினா ரொம்ப இயல்பாக நடிச்சிங்க சார். ஏன்னா ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறது தானே அது. தொடர்ச்சியாக அதே மாதிரி கதாபாத்திரங்கள் வந்தனால தான் மேலும் மேலும் நடிக்கலையா? இல்லை அதுதான் சார், இந்த மாதிரியான காட்சிகள் இது பெண்களை இடிக்கிறது இந்த மாதிரி காட்சிகள் இருந்தால் அதுக்கப்புறம் வந்து பார்த்தாங்கன்னு கேட்டால் வந்து ஏதோ ஒன்று நடிக்க சொன்னாக்கா நீ என்னப்பா நீ இப்படி வந்து நீங்கள் ரியலாகவே நீ வாழ்ந்துடுற அந்த காட்சியில் பஸ்ஸில் இடிக்கிற காட்சியில் நீ வாழ்ந்துடுற, உன்னை நடிக்க தானே சொன்னோம், நீ அந்த கதாபாத்திரமே அப்படியே நீ வாழ்ந்துடுறிய நீ. அது வந்து நடிகைகள் ஒத்துக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வேறு படமே கொடுக்கலாம் அவனுக்கு. பெரும்பாலும் இந்த படமாக தான் கேட்டான். ட்ரெயினில் வந்து இடிக்கிற மாதிரி, பஸ்ஸில் வந்து இடிக்கிற மாதிரி, பெண்களை மார்க்கெட்டில் வந்து உரசுற மாதிரி, இப்படி வரிசையாக படம் வந்து புக்கு வந்து அவருக்கு புக்காக இருக்குது. சரி கேட்டா நிஜமா சார், நிஜமா. அதாவது அந்த இப்போ வந்து பஸ்ஸில் இடிக்கிற மாதிரி காட்சி, அப்புறம் ட்ரெயினில் இடிக்கிற மாதிரி, அப்புறம் மார்க்கெட்டில் படம் உரசுற மாதிரி, இப்படி பெண்களை வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மாதிரியே காட்சியே வந்து கூப்பிட்ருக்குறாங்க. ஹெலிகாப்டர் அது மாதிரி ஹெலிகாப்டரில் போகும்போது இடிக்கிற மாதிரி இப்படி வந்து இந்த மாதிரி காட்சி தான் அவனுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லை சார் எனக்கு வந்து உங்களை புக் பண்ணோம், ஆனால் நீங்கள் அதுக்கு வந்து நடிச்சிங்கன்னா போதும் சார், நீங்கள் அப்படியே நீங்கள் வாழ்ந்துடுறீங்க, உங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ரியலாகவே அப்படியே நீங்கள் ஐக்கியமாயிடுறீங்க அந்த கேரக்டரோட. பஸ்ஸில் வந்து ஒரு பெண்ணை வந்து பின்னாடி இருந்து இடிக்க சொன்னால் ஏதோ நீங்கள் ஷோல்டரில் இடிப்பீங்கன்னு பார்த்தா நீங்கள் ஏடாகுடமாக இடிக்கிறீங்க. சொல்லுங்கள், நீங்கள் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நடிகையே வந்து திடீர்னு செருப்பால் அடிச்சிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால பரவாயில்ல, அதுவும் கூட நேச்சுரலாக இருக்கும் அப்படின்னு பிஸ்மி சொன்னதாக தகவல். பிஸ்மி சொன்னதாங்கன்னா சோர்ஸில் இருந்தால் ஆமாம், பிஸ்மி தரப்புலேருந்து சொல்கிறாங்க சார். அவருடைய வட்டாரங்கள், நெருங்கிய வட்டாரங்கள் இருக்காங்க இல்லையா, அவருடைய நண்பர்கள் வந்து சொன்னாங்கன்னா நிறைய படம் அவருக்கு வந்து இந்த மாதிரி இடிக்கிற மாதிரி காட்சி வந்தது. அந்த அவங்களோட வலைபேச்சில் நேற்று போட்ட வீடியோ எல்லாருமே பார்த்துருப்போம். அந்த வீடியோ ஆரம்பத்தில் ஒரு அருமையான விஷயம் ஒன்று சொல்கிறாரு. என்னன்னா யோகி பாபு வச்சு டைரக்ட் பண்ற எல்லா இயக்குநர்களும் தயாரிப்பாளர்களும் பிஸ்மிக்கு அந்தனுக்கும் போனை போட்டு சொல்றாங்களாம் இவர் என்ன தப்பு பண்றாரு அப்படின்ட்டு. இது தெரிஞ்சுக்கிட்டு யோகி பாபுக்கு என்ன பண்றாரா, எல்லா ப்ரொடியூசரும் தயாரிப்பாரு, நீ போய் அவன்கிட்ட சொன்னியா, அவன்கிட்ட நீ சொன்னியா, அப்படி ஒரு பதட்டத்திலே நடிச்சிட்டு இருக்காரா பிஸ்மி. அந்தனை பத்திர ஒரு பயம் வந்து நம்புற மாதிரி இருக்கா சார் இது. சார் விஜய் மில்டன் வந்து எனக்கு வந்து வணக்கம் சொன்னார்ன்றதே பெருமையாக சொன்னோனுங்க சார் இவனுங்க. சொல்லுங்கள், விஜய் மில்டன் வந்து இவரை வந்து வணக்கம் சொன்னாராம், வணக்கம் தலைவான்னு சொன்னாராம், அதை பெருமையாக சொல்கிறானுங்க. இவனுக்கு மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கிறானுங்க எனக்கு ஒன்றும் புரியல. இவனுக்கு வந்து ஒரு 3 பேர் உட்காந்து ஒரு 10 ரூமில் உட்காந்துக்கிட்டு இவனுக்கு அதுக்கே கதி இல்லை. இது எதிரெதிர வந்து உட்காந்து ஒரு 3 ஆங்கிளில் உட்காந்து 3 பக்கம் 3 சேரை போட்டு 3 பக்கம் கேமரா செட் பண்ணி ஒரு படம் ஷூட் பண்ணுறதுக்கு வந்து வக்கட்டுறவனுங்க. இதில் வேறு இவங்க ஒருத்தன் ப்ரொடியூசராக, ஒருத்தர் சினிமா ஆக்டராக, இதில் வேறு இருக்கிற ஒரு சிங்கிள் கேமரா வச்சுக்கிட்டு இவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 பேரும் ஏதோ வந்து இந்த 3 குரங்குங்க இருக்கும் பாருங்கள், இது காந்தி. ஆமாம், அந்த மாதிரியான வந்து உட்காந்துக்கிட்டு இவனுங்க குரங்குன்னு சொன்னால் குரங்குக்கு கோவம் வரும். இவனில் குரங்குன்னு சொன்னால் தெரியுங்களா, என்ன அவ்வளோ மோசமாக நாங்கள் இருக்கிறோன்னு. நிஜமாக சார், இவனில் குரங்குன்னு கூட ஒப்பிட முடியாது. குரங்குகளும் சேர்ந்து மொத்தமாக சண்டைக்கு வரும் நம்மக்கிட்ட. நாங்கள் என்ன அவ்வளோ மோசமாக இருக்கிறோம், நீங்கள் எப்படி வந்து அவனும் கூட சேர்ந்து ஒப்பிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நான் சொல்கிறேன்னா, ஒரு வரம்பு இருக்குது அது விமர்சனத்துக்கு. சினிமா விமர்சனம் சினிமா விமர்சனமாக பண்ணிட்டு போங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தயாரிப்பாளருடைய கட்ட பஞ்சாயத்து, இயக்குநர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து, நடிகர்கிட்ட கட்ட பஞ்சாயத்து எதுக்குன்னு கேட்குறேன். உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் விமர்சனம் பண்ணுறதே வன்மத்தோடு தான் பண்ணுறீங்க. சினிமா விமர்சனமே சார் வன்மத்தோடு தான் பண்ணுறாங்க. உண்மை இது, எடுத்து பாருங்கள். இன்னும் அப்படி இவங்க வந்து அப்படியே ஒளிப்பதிவை பற்றி பேச போகிறாங்களா, வசனங்களை பற்றி பேச போகிறாங்களா? ஒன்றும் கிடையாது. சும்மா படம் பார்த்துட்டு வந்துட்டு இப்படி இருக்கார் அப்படி இருக்கார், இது இப்படி எடுத்துருக்கு, இன்னும் கொஞ்சம் அப்படி பண்ணிடலாம், இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணிடலாம். வேறு ஒன்றும் எந்த டெக்னிக்கலாக வந்து அவனுக்கு விமர்சனம் பண்ணி பாருங்கள், எடுத்து பாருங்கள்.
ஒரு சமூகத்துக்கு ஏற்ற மாதிரிலாம் அவங்க அந்த கருத்தெல்லாம் எதுவுமே பதிவாகாது. சார் யாருக்கு எந்த விஷயம் இப்போ இதே நீங்கள் கோடாங்கியோடைய அந்த விமர்சனத்தை பார்த்தீங்கன்னா சமூகத்துக்கும் ஒரு நல்லது சொல்கிற மாதிரி இருக்கும். இது தப்புனா தப்புன்னு சொல்லுவார். சரிங்களா? இது வந்து இல்லைங்க, இது இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுங்க, இவர் கோச்சிப்பார் அவர் கோச்சிப்பார், அதெல்லாம் கிடையாது. இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, இது இப்படி இருக்கணும், இது இப்படி இருக்கணும்னு சொல்லுவார். உள்ளது உள்ளபடி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து வன்மத்தை கொட்டுறது. காசு வந்துச்சுன்னா வேறு மாதிரி பேசுவான். வன்மத்தையே வருமானமாக்குறாங்க. வன்மத்தை வருமானமாக்குறது தான் இவங்க வேலை. அதுக்கு இவங்க முதல்ல விடுறது மானத்தை விட்டுறானுங்க. ஏன்னா வருமானம் தானே முக்கியம், இவனுக்கு மானம் முக்கியம் கிடையாது, வருமானம் தான் முக்கியம். இவங்களுக்கு எந்த தொழிலையும் நம்ம கேவலப்படுத்தக்கூடாது. சினிமான்றது வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து சாப்பாடு போடுற ஒரு சினிமா. அதை வந்து நீங்கள் வந்து போகிற போக்கில் நீங்கள் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மட்டம் தட்டி பேசுறது, இயக்குநர்களை வந்து மட்டம் தட்டி பேசுறது, நக்கலாக பேசுறது. இவனுக்கு கதையை ஒவ்வொன்றும் எடுத்தால் எவ்வளோ இருக்குது தெரியுமா சார் உங்களுக்கு? இவனுக்கு கதை எடுத்தோம்னா நம்ம ரொம்ப பல்ல கடிச்சிட்டு இருக்கிறோம். வேணாம், ஏன்னா தனிநபர் விமர்சனம் வேணாம். இவனுக்கு போகிற போக்கில் வந்து யோகி பாபு வந்து ஈத்தரை குப்பை கோபுரத்தில் ஒட்டிருக்க. என்ன வார்த்தை சார் இது சொல்லுங்க. கிடையாது. அவனுடைய செருப்பு கூட இவனுக்கு ஈடாக மாட்டானுங்க. இவனுக்கு 3 பேருமே அவனுக்கு வீட்டில் இருக்கிறது கூட ஒரு சாதா செருப்பு இல்லை, வீட்டில் பிஞ்சி போன செருப்பு இருக்குது. ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்கு வச்சிருப்பான்னு தெரியும் ஒரு செருப்பு. அந்த செருப்பு கூட இவனுக்கு ஈடாக மாட்டானுங்க 3 பேருமே. அந்த சரி, நான் யோகி பாபோட செருப்பு சொல்கிறேன் சார். அது கூட நார்மல் வந்து சினிமாவில் ஷூட்டுக்கு போடுற செருப்பு கிடையாது. இந்த வெளியில் வந்து லெட்டின் பாத்ரூம் போகிறதுக்காக ஒரு செருப்பு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த செருப்பு கூட இவனுக்கு 3 பேர் ஈடாக மாட்டானுங்க. ஆனால் பேசுறது பார்த்தீங்கன்னா வந்து ஈத்தரை வந்து குப்பை, சத்தியமான சொல்லு, குழந்தைய கூட சத்தியம் கேட்குறோம். அந்த பிஸ்மி அவன் பேர் என்ன? பிஸ்மி. பிஸ்மி பேரே வந்து ஒரு மாதிரியா இருக்கு சார். அது என்னன்னு தெரில. அந்த அந்தனன்ற ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லக்கூடிய அந்த ஈத்திரைன்ற வார்த்தை வந்து இழிவான வார்த்தை. அந்தனன்ற பேர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்ற ஒரு பொருள்படும் உங்களுக்கு. சரிங்களா? ரொம்ப வந்து உயர்வானன்ற மாதிரி, அந்தனன்னா ரொம்ப உயர்ந்தவன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. சரிங்களா? இப்போ இவங்களை வந்து ஈத்திரன்னு சொல்கிறது இது வந்து லிமிட்டு தாண்டுறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அநேகமாக. இப்போ இந்த நடிகர்கள்கிட்ட ஒரு பெரிய குறை இருக்கதா நான் பார்க்குறேன். என்னென்னா ஒரு காக்கா செத்து போட விட ஒரு 10 காக்கா வந்து கத்தும் சார், கரையும். சரிங்களா? ஒரு நடிகனுக்கு ஒரு பிரச்சனைனா இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து ஏதோ எரும மாடு மேலே மழை பெஞ்ச மாதிரி இருக்கிறானுங்க நடிகனுங்க. இப்போ என்ன ஒரு காமெடி நடிகனாக இருந்தால் கூட இருக்கட்டும் சார், வந்து ஒரு எவனோ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து விமர்சனன்ற பேரில் வந்து இவ்வளோ கீழே திறந்தாந்து பேசுகிறானுங்களே, ஈத்திரன்னு பேசுகிறானுங்க, இந்த மாதிரி அவதூறான குப்பைன்னு சொல்லிட்டு அவதூறான வார்த்தை. அப்போ நீங்கள் வந்து நடிகர்கள் சங்கன்ற அந்த அடிப்படையாவது நீங்கள் வந்து நடவடிக்கை வந்து அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும்ல, ஒரு கண்டித்து ஒரு அறிக்கையாவது விடணும்ல. அப்போ இவங்களை லாய்க்கு இல்லாமல் இருக்கிறானுங்கன்னு அர்த்தம். அதானே உண்மை? நடிகர் சங்கத்துக்கே இவங்க தகுதி இல்லாமல் இல்லாதவங்களாம் இருக்கிறானுங்கன்றது பொருள்படுது. அதானே உண்மை? அவ்வளோதான்.